நேர்களிலூருக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கின்றோம். வளமை போன்று தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள், அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் வடக்கு கிழக்கில் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டு கரிநாள் அனுஷ்டித்திருந்தார்கள். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்திலேயும், கிழக்கு மாகாணம் என்று பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் அதிக அளவிலான ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அங்கு இரண்டு போராட்டங்களிலும் எழுப்பப்பட்ட விடயம், சொல்லப்பட்ட விடயம் ஒன்றுதான். எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய குழந்தைகள் எங்கே, எங்களுக்கான தீர்வை தாருங்கள், இனப்படுகொலைக்கான தீர்வை தாருங்கள், எங்களுடைய தாய் நிலத்தை எங்களுக்கு தாருங்கள், இராணுவத்தினரை வெளியேறு, அடாத்தாக பிடிக்காத தொல்பொருள் போர்வை என்ற பேரில் எங்களுடைய மரபுகள் அளிக்காத சிங்கள குடியேற்றங்கள் வேண்டாம், எங்களுடைய குடியேற்றங்களை தாருங்க, எங்களுடைய இடத்தை தாருங்க என்று சொல்லி தாயக பகுதியில் அதிக அளவிலான அரசியல் அபிலாசைகளை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் நகர்ந்திருக்கிறது. இந்த முறை சுதந்திரத்திலாது பல தந்தைகள், பல பிள்ளைகள் தன்னுடைய அப்பாவை பார்க்குமா, பல மனைவி தங்களுடைய கணவர்களை பார்க்குமா, பல சகோதரங்கள் தங்களுடைய சகோதரங்களை பார்க்குமா, பல பெற்றோர் எங்களுடைய பிள்ளைகளை பார்ப்போமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நாள் என்று சொல்லி இந்த நாளை தாயகத்தில் கரிநாள் அனுஷ்டித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்துல போராட்டம் இடம்பெற்று கிளிநொச்சி பேருந்து தரிப்பிடத்தை தாண்டுகிற பொழுது இராணுவத்தினரால் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்துல அந்த கல்லடி அங்க இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி வருகின்ற பொழுது அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. இவைகள் சார்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதிக அளவிலான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் வலு சேர்த்திருந்தார்கள். சிவில் சமூகத்தினர் வலு சேர்த்திருந்தார்கள். காணாமல் போன உறவுகள் வலு சேர்த்திருந்தார்கள். அதே போன்று ஏராளமான மக்கள் சேர்ந்திருந்தார்கள். வீதிகள்ல கைகளை கோர்த்தவாறு சங்கிலியாக சொல்லிருந்ததையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. காணொளிகளை பார்க்கின்ற பொழுது தெரியும் எங்களுடைய மக்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை. சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை வடக்கு கிழக்கு கரிநாளாக அனுஷ்டித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது மட்டக்களப்பு செங்கலடி கல்லடி பாலத்துக்கு அருகில் இருந்து தற்போது இன்றைய தினம் ஆரம்பமாகி இருந்தது. காலையில் எல்லோருக்குமே தெரியும். அங்கு ஆரம்பமான போராட்டம் மட்டக்களப்பு, அதாவது திருகோணமலை வீதியினூடாக மட்டக்களப்பு நகரத்தை நோக்கி இன்றைய தினம் சென்றிருந்தது. இந்த பேரணியில கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்துக்கு அம்பாறையிலிருந்து வந்தவர்களை இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு காவல்துறையினரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக, அதாவது அச்சுறுத்தல் செய்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அம்பாறை மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி செல்வராணி தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தை தாங்கள் பேருந்தை மறைத்து அதுக்குள்ள கஞ்சா பொதிகளை வைத்து தம்மை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக செல்வராணி சொல்லி இருக்கிறார். இன்றைய தினம் திருக்கோவில இருந்து 2 பேருந்துகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் போது அக்கரைப்பற்றில் இராணுவ புலனாய்வு துறையினரால் இவர்கள் மறைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற சுதந்திர நாள் இன்றைய நாள், ஆனால் அதை கரிநாள் அனுஷ்டித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் ஒரு பதற்ற நிலை இடைமறித்திருக்கின்றார்கள் அதிரடிப்படையினர். உண்மையிலேயே இது பார்க்கக்கூடிய ஒரு விடயம். கிளிநொச்சி பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகில நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இலங்கை சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற இடத்தை கடந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் செல்லுகின்ற போது குறித்த இடத்துல பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடக்க முயன்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிகளவிலான காவல்துறையினர், அதிகளவிலான விசேட அதிரடிப்படையினர் இன்றைய தின போராட்டத்தில இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் மூன்றலில் இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருந்தது. அங்கு ஆரம்பமான போராட்டம் பேரணியாக கிளிநொச்சி நகரத்தை நோக்கி நகர்வதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போன்று தமிழ் தேசியம் சார் அரசியல் கட்சிகள், காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினருடைய உறவினர்கள், அதே போன்று அந்த சங்கத்தினர், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், சிவில் சமூக அமைப்பினர், தமிழ் தேசியவாதிகள், இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் இன்றைய நாளில் வலு சேர்த்திருந்தார்கள் இந்த போராட்டத்துக்கு. ஆகவே கிளிநொச்சியில ஆரம்பிக்கப்பட்ட இந்த கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்துல ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கான உரிமைகளை தாருங்கள், எங்களுடைய குழந்தைகளை தாருங்கள். நீங்கள் எப்ப காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளை விடுதலை செய்கிறீர்களோ, இல்லாட்டி அவர்களுக்கான நிலைப்பாடு என்ன, அவர்கள் என்ன ஆயிருக்கிறார்கள், அவர்களுடைய தீர்வு என்ன என்ற விடயத்தை சொல்லுகிறீர்களோ அன்றைக்குத்தான் எங்களுக்கு சுதந்திர தினம். அரசியல் கைதிகளை எப்ப விடுதலை செய்கின்றீர்களோ அன்றைக்குத்தான் எங்களுக்கான சுதந்திர தினம். அதே போன்று
இனப்படுகொலைக்கான தீர்வு எங்களுடைய நிலத்தை எப்ப தாய் நிலத்தை எங்களுக்கு எப்ப தாரீங்களோ அன்றைக்கு தான் எங்களுக்கான சுதந்திர தினம் என்று சொல்லி அதிகளவிலான கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிகளவிலான குழப்பங்களும் உண்டு பண்ணப்பட்டிருந்தது. காவல்துறையினர் விசிற அதிரடிப்படையினுடைய அந்த ஒரு கடுபிடிகளுக்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை தான் நாங்கள் இதற்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் சுதந்திர தினத்தை கரிநாளாக வடக்கு கிழக்கு தாயகத்துல கொண்டாடி கொண்டு அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி அரசு கவனம் செலுத்துமா, சர்வதேசம் கவனம் செலுத்துமா, இனி வருகின்ற ஐநாவிலேயாவது எங்களுக்கான தீர்வினை தருமா, இனப்படுகொலைக்கான தீர்வு தருமா, காணாமல் போன உறவுகளுக்கான தீர்வு தருமா, அதே போன்று அரசியல் கைதிகளுக்கான விடுதலை சார்ந்த தீர்வு தருமா, அதே போன்று தாயகத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்கின்றார்கள், இராணுவமயப்படுத்துகின்றார்கள், இராணுவ முகாம்கள்ல இருக்கின்றார்கள், எத்தனையோ துயிலும் இல்லங்களை இராணுவத்தினர் அபகரித்து இருக்கிறார்கள், அந்த இடத்தை விட்டு போறார்கள் இல்லை. ஆகவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா? விளைநிலங்களை அபகரித்து இருக்கிறார்கள். நான் அண்மைய காணொலிகள்ல கூட சொல்லி இருந்தேன், இராணுவத்தினரால் எவ்வளவு விளைநிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கிறார்கள், ஒரு மாவட்டத்தில இந்த இடங்களை பிடிச்சிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்து தந்திருந்தேன் கடந்த காணொலிகள். ஆகவே இந்த சுதந்திர தினம் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இனி வருகின்ற நாள்லயாவது சர்வதேசத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமா, தீர்வு கிடைக்குமா, இல்லாட்டி எங்களுடைய சந்ததியினரும் இனி வருகின்ற காலங்கள்ல கரிநாளைத்தான் அனுஷ்டிப்பார்களா என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.